ஹாய் வீவர்ஸ், 1000 கோயில்கள் கொண்ட நகரமான காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள அதிசயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காஞ்சிபுரம் அப்படின்னாலே நமக்கு காமாட்சி அம்மன் தான் ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கும் ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு நகரம் தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் உள்ள தீர்த்த குளத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இருக்கும் பஞ்சகங்கா தீர்த்தத்தோட அதிசயங்களையும் 2 பூதங்களோட சிலைகள் எதுக்காண்டி இங்கே இருக்குது அப்படின்றதையும் 2 பூதங்களுக்கு மேலே பள்ளி கொண்டு இருக்கிற நம்ம பூத நிகரக பெருமாளையும் பார்க்கலாம். அதிசய பெருமாள்னு கூட சொல்லலாம். முதல்ல ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்புறம் இருக்கிற பஞ்சகங்கா தீர்த்தம் எப்படி உருவாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனோட 5 சடைகளை தரையில் அடித்ததுனால உருவான இந்த கங்கை தீர்த்தத்துக்கு பஞ்சகங்கா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அதில் நீராடி செய்த பாவங்களை போக்குறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு தீர்த்த குளமாகவும் விளங்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் தேவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்த பண்டாசுரனை அழிக்கிறதுக்காண்டி ஸ்ரீ காமாட்சி அம்மன் குழந்தை வடிவில் பண்டாசுரனை வதம் பண்ணிடுறாங்க. பண்டாசுரனோட தலையை புதைக்கிறதுக்காண்டி ஒரு குழி தோண்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த குழியிலிருந்து உருவானவர் தான் மல்லகன். மல்லகனை அழிக்கிறதுக்காண்டி விஷ்ணு பகவான் சண்டை போடுறாங்க. அப்போ அந்த சண்டையில் தெரிக்கிற அந்த இரத்த துளிகளை நிறையா கூட்டமாக மல்லகன் உருவாகிறாங்க. அசுர கூட்டங்கள் வருது. அதை சமாளிக்க முடியாமல் விஷ்ணு பகவான் சிவபெருமான்கிட்ட வரம் கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் தன்னுடைய சடையை தரையில் தட்டி 2 பூதங்களை அனுப்புகிறாங்க. அந்த 2 பூதங்களும் கீழே சிந்துற ஒவ்வொரு இரத்த துளிகளையும் எடுத்து குடிச்சிட்றாங்க. அப்போ மல்லகனை சுத்தமாக அழிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பூதங்களும் விஷ்ணுவை மேலே பாஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிருது. சிவன் சடையிலேருந்து உருவான ஆண் பெண் 2 பூதங்களும் விஷ்ணுவோட சண்டை போடவும் விஷ்ணு பகவான் 2 பூதங்களை அடக்கிறதுக்காண்டி அவங்கள கீழே தள்ளி அவங்க மேலே உட்காந்துறாரு. 2 பூதங்களும் அப்பையும் அவங்களோட ஆக்ரோஷமாக விஷ்ணு பகவானோட சண்டை போடுறாங்க. எதனாலனா கீழே சிந்தின ஒவ்வொரு இரத்த துளிகளும் மல்லகனோட இரத்த துளிகளை அவங்க எடுத்து குடித்ததுனால அந்த அசுரர் அரக்கரோட குணங்கள் வந்துடுது. அப்போ விஷ்ணு பகவானுன்னு பார்க்காமலே அவரோடையே இவங்க சண்டை போடுறதுனால மறுபடியும் விஷ்ணு பகவான் 2 பூதங்களையும் கீழே தள்ளி சயன கோலத்தில் அந்த பூதங்கள் மேலே காட்சி கொடுக்குறாரு. அப்போ சயன கோலம் அந்த பூதங்கள் மேலே பட்ட உடனே அவங்களுக்கு சுய நினைவு வந்துடுது. நம்ம விஷ்ணு பகவானோட போரிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு பகவான் செய்த தவறுக்கு சிவபெருமான்கிட்டே கேட்போன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சிவபெருமானோடு தன்னுடைய 5 சடைகளை தரையில் தட்டுறாரு. அப்போ இந்த பஞ்சகங்கா தீர்த்தம் உருவாகுது. இந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடினீங்கன்னா நீங்கள் செய்த பாவம் பாவ விமோச்சனம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 2 பூதங்களையும் இந்த தீர்த்த குளத்துக்கு காவலாக இருக்க சொல்லிடுறாரு. விஷ்ணு பகவானும் அந்த பூதங்களோட சண்டை போட்டதுனால விஷ்ணு பகவானும் பஞ்சகங்கா தீர்த்தத்தில் நீராடி அவரோட பாவத்தை போக்கணும்னு நினைக்கிறாரு. எதனாலனா சிவபெருமானோட சடையிலேருந்து உருவான ஆண் பெண் பூதங்களோட சண்டையிட்டு அவங்க மேலே இவர் ஏறி அமர்ந்ததுனால அந்த பாவத்தை போக்கிறதுக்காண்டி அவரும் இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்தில் நீராடி பாவ விமோச்சனம் அடைகிறாரு. அதனால இங்கே ஒரு கோவில் அவருக்கு அமைச்சிட்றாங்க. அவங்களுக்கு மேலேயே பெருமாள் 3 கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு பக்தர்களுக்கு. நின்ற கோலத்தில், அமர்ந்த கோலத்தில், ஏன கோலத்தில், இப்படி 3 கோலத்துலேயும் இந்த குளத்துக்கு மேலே பஞ்சகங்கா தீர்த்தத்துக்கு மேலே பூதங்களுக்கு மேலே இந்த இடத்துல விஷ்ணு பகவான் பூத நிக்கிரக பெருமாளாக காட்சி கொடுக்குறாரு. இங்கே இருக்கும் பஞ்சகங்கா தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை நம்ம சேவிச்சிட்டோம்னா நம்ம செய்த பாவங்கள்லாம் பாவ விமோச்சனம் அடையுது. ஸ்ரீ காமாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்புறம் இருக்கும் நம்ம பெருமாள் விஷ்ணு பகவானையும் வணங்கிட்டு வரலாம். ரொம்ப சூப்பரான ஒரு திருத்தலமாக இருந்தது. பெருமாளோட நின்ற கோலம் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தீர்த்த குளத்தில் முன்னாடி எல்லாரும் நீராடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இதை மூடி இருக்காங்க. வருடத்துக்கு 2 முறை மட்டும் இந்த தீர்த்த குளத்துக்கு திறந்து பக்தர்களுக்கு அனுமதிக்கிறா சொல்லப்படுறாங்க. ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருத்தலத்தில் வியாழக்கிழமை, அதாவது இப்போ ஜனவரி 30 2025 இந்த வருடம் அதிக அளவில் பக்தர் கூட்டம் நிரம்பி வழியுது.
பக்தர்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறனால உள்ள சாமி தரிசனம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. இருந்தாலும் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களுமே வரிசையில் அலமோதிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கோம். கொடிக்கம்பத்தில் கண்டிப்பாக கீழே விழுந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அங்கே இருக்கிற குங்கும பிரசாதத்தையும் வாங்கி நம்ம தினமும் பயன்படுத்திட்டு வந்தோம்னா அம்பாளோட அனுக்கிரகம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல திருப்தியாகவும் மன சந்தோஷமும் அமையறத நீங்களும் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.